கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே கடுக்கரை கிராமத்தை சேர்ந்தவர் 46 வயதாகும் சுரேஷ்குமார். இவர் திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் இருந்து வந்த நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களது இரு மகள்களில் 2வது மகள் தாயுடனும் முதல் மகள் ஆர்த்தி தந்தை சுரேஷ்குமாருடனும் வசித்து வருகின்றனர். தற்போது ஆர்த்திக்கு 21 வயதாகிறது. இந்நிலையில் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் தந்தை சுரேஷ்குமார் கடந்த 26ஆம் தேதி அதிகமாக மது குடித்து வந்த நிலையில் வீட்டில் தூங்கியவர் காலையில் உயர்ந்து விட்டதாக மகள் ஆர்த்தி அக்கம் பக்கத்தில் கூறியுள்ளார். இத்தகவலின் பேரில் பூதப்பாண்டி போலீசாரும் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டதோடு சுரேஷ்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் சுரேஷ்குமாரின் மரணம் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே சுரேஷ்குமாரின் உடற்கூறு ஆய்வு அறிக்கை போலீசாருக்கு கிடைக்கப்பட்டது. அதில் இயற்கைக்கு மாறாக சுரேஷ்குமார் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இதனிடையே மகள் ஆர்த்தியின் நடவடிக்கையில் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் பூதப்பாண்டி போலீசாரும் அவரை கண்காணித்து வந்தனர். தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு அறிக்கையும் கிடைக்கப்பட்ட நிலையில் போலீசார் மகள் ஆர்த்தியுடன் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்ட போது தந்தை சுரேஷ்குமார் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் தந்தையும் தாயும் பிரிந்து சென்ற போது மகள் ஆர்த்தி மற்றும் தந்தையுடன் அதே வீட்டில் இருப்பதாக கூறி தந்தையுடனே வசித்து வந்துள்ளார். இவர்களது தூரத்து உறவினரும் பக்கத்து வீட்டை சேர்ந்தவருமான சுரேஷ் பாபு எனும் 40 வயதாகும் நபர் ஆர்த்தியுடன் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் இருவரும் சுரேஷ்குமார் வீட்டில் இல்லாத நேரங்களில் வீட்டில் பல நாட்கள் தனிமையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே மகளின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த தந்தை சுரேஷ்குமார் மகளை கண்டித்து வந்துள்ளதாக தெரிகிறது. மேலும் சுரேஷ் பாபு உடன் பழகுவதை நிறுத்தவும் தந்தை கூறியுள்ளார். ஆனால் இருவருக்கும் இடையே இருக்கும் உறவு தந்தை சுரேஷ்குமாருக்கு தெரியாத நிலையில் இனி வரும் நாட்களில் தங்களது உறவு தந்தை சுரேஷ்குமாருக்கு தெரிந்துவிடுமோ என்ற அச்சம் மகள் ஆரத்திக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சுரேஷ் பாபுடன் சேர்ந்து தந்தை சுரேஷ்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி சுரேஷ்குமாரின் பலவீனமான மது குடிக்கும் பழக்கத்தை பயன்படுத்தி கொலை செய்யலாம் என திட்டமிட்டதோடு சம்பவத்தன்று சுரேஷ் பாபு மது வாங்கி சுரேஷ்குமாருக்கு குடிக்க கொடுத்துள்ளார். வீட்டருகே அமர்ந்து இருவரும் மது குடித்த நிலையில் அளவுக்கு அதிகமாக சுரேஷ்குமாருக்கு மது ஊற்றி கொடுத்து சுய நினைவு இழந்த நிலையில் சுரேஷ்குமாரை கை தாங்கலாக வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் சுரேஷ் பாபு. அங்கே கட்டிலில் படுக்க வைத்த பின் சுரேஷ் பாபுவும் ஆரத்தியும் சேர்ந்து சுரேஷ்குமாரின் கழுத்தை நெரித்து மூச்சு திணறல் ஏற்படுத்தி கொலை செய்துள்ளனர். அதன் பின் வீட்டில் இருவரும் சந்தோஷமாக இருந்த பின்பு காலையில் ஆர்த்தி தனது தந்தை உயிரிழந்து இருப்பதாக அக்கம் பக்கத்தில் தெரிவித்து சுரேஷ்குமாரின் மரணம் அதிகமான மது போதையில் ஏற்பட்டதாக கூறி நாடகம் ஆடியுள்ளார். தற்போது உடற்கூறு ஆய்வில் கிடைக்கப்பெற்ற தகவலால் இவர்களது நாடகம் அம்பலமாகியுள்ளது. சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்ட கொலை வழக்காக மாற்றி ஆர்த்தி மற்றும் சுரேஷ் பாபுவை பூதப்பாண்டி போலீசார் கைது செய்தனர். மகளின் தகாத பழக்கத்தை கண்டித்த தந்தை திட்டமிட்டு மகளால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ் பாபுவிற்கு ஏற்கனவே 3 முறை திருமணம் ஆகிவிட்டது. அவருக்கு 3 குழந்தைகள் இருப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.